சித்ரா, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டே வர்றீங்க? வரும்போதே சித்ரா சித்ரா வந்து 1000 முறை அழைத்துக் கொண்டிருந்தேன். வீட்டுக்குள் என்ன செய்து கொண்டிருந்தாய்? 1000 தடவையா? ஏங்க உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சா? அவங்களுக்கு எல்லாம் கால் செவிட்டுக்காதோ? 10,000 தரம் கூப்பிட்டாரு கேட்காது. அப்படியா? ஆனா ஏங்க நீங்க கூப்பிட்டது ஒரு தடவை சத்தம் கூப்பிட்ட சத்தம் என் காலில் கேட்டுச்சு. அதனால வந்து கதவை திறந்து வந்து உங்களை கூப்பிட்டேன். 1000 முறை அழைத்த குரல் ஒரு முறை மட்டும் கேட்க, ஒரு தடவை கூப்பிட்டது கேட்டுச்சு. அப்ப 999 தரம் கூப்பிட்டு என் காதுல கேட்கல. அப்படி என்ன வீட்டுக்குள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாய்? ஏங்க இந்நேரம் என்ன செய்தாய்? இந்நேரம் என்ன செய்தாய்? வரும்போதே சலாமல் பண்ணிட்டு வரக்கூடாது. எதுக்காண்டி சத்தம் போட்டுட்டு வரீங்க? வேலைக்கு சென்ற கணவன் எப்பொழுது வருவான் என்று வலிமைது. இன்னைக்கு இப்படியெல்லாம் என்னை பேச வைக்கிறீங்க. எப்படி? ஆமா, சலாமல் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி வைக்கிறீங்க. என்ன தெரியுது? இதுவரையிலும் கட்டிய கணவனிடத்தில் பதனமாக பேசியிருக்கேன். ஆமா, ஆனால் இப்பொழுது பேசும் பொழுது உன்னுடைய வார்த்தையில் ஏதோ மாற்றங்கள் தெரிகின்றன. என்ன? நான் எப்போ பேசுற மாதிரி தானே பேசுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன வித்தியாசம்? என்ன பேசி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, பேசுற மாதிரி தெரியுதாங்க. ஒண்ணே பாரு. வருகிறேன் கிளடியோ, வருகிறேன் கிளடியோ, அடி சத்தாலி மனதில் வார்த்தை வைத்து, மனதில் வருத்தம் வைத்து, மனதில் வருத்தம் வைத்து, அடி மனதை ஓடி வா. சொல்லுங்க, ஆக்கரிசி இல்லை, ஆக்கரிசி இல்லை, கையா அடுப்பிக்கே ஒன்றுமில்லை, காய்ச்சக்கறியும் இல்லை, காய்ச்சக்கறியும் இல்லை, ஐயா நான் வாங்கி போய் நிற்கிறேனே. ஆக்க அரிசி இல்ல, சரி, அடுப்புல வைக்க விறகு இல்ல, காய்ச்ச கறியும் இல்ல, எண்ணெய் இல்ல, பருப்பு இல்ல, கடுகு இல்ல, சீரகம் இல்ல, சோம்பு இல்ல, மஞ்சள் இல்ல, தீப்பெட்டி போற காரியம் இல்ல. சரி, இதெல்லாம் நினைச்சு நான் வெந்து வேதனைப்பட்டு சரி அந்த அளவுக்கு நான் வெந்து போய் தலைவிதியை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை. அவனுடைய இல்லத்தில் இத்தனை பொருள்கள் இல்லை. ஆமா, அப்படி பொருள்கள் இல்லை என்றால் வேதனையில் இருக்கக்கூடிய பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கு? கட்டிய கணவன் எப்பொழுது வருவான், அவரிடத்தில் இந்த பொருட்கள் எல்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று ஆவலாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நீ துக்கத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணானவள் என்ன சொல்லி வருகிறார்? அயர்ந்து நித்திரை செய்து விட்டேன் என்கிறார். ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பரதேசம் வந்து சேர்ந்தோம் எல்லாம் தெரியுமா? வந்தா நம்ம வந்த நிலையை நினைத்தால் உனக்கு நித்திரை வருமா? சரி, ஒரு சின்ன குருவி கூட, என்ன ஒரு எறும்பு கூட ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து தூங்கும். என்னதே கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் யாரா இருந்தாலும் தூங்குனாங்கன்னா உங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் நிம்மதியா இருக்கு. நம்ம நாட்டை விட்டு வந்துட்டோம்னா சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல தூங்க கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல துணிமணி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்க போல கலங்கி போய் நிக்கிறதே, கலங்கி போய் நிக்கிறதே, சந்தாலை காரணத்தை அறியே, குலத்தை கெடுக்க வந்த, குலத்தை கெடுக்க வந்த அடி சந்தாலை போராடி அவையடி. குலத்தை கெடுக்க வந்தனா? எந்த குலத்தை? தேனி பெரிய குலத்தை கெடுக்க வந்தது போல் தெரிகின்றது. காரணம் தெரியல. இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா, நான் என்ன தப்பு செய்தே, என்ன தப்பு செய்தே, என்ன தப்பு செய்தே, ஐயா வேணும் ஐயா, என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லுங்க மத, என்ன தவறு செஞ்சேன்னு நீ சொல்ற? ஆமா, அப்படி 1000 முறை அழைத்தேன் என்பது உன்னுடைய செவிகளுக்கு கேட்கவில்லை. நான் நீங்க கூப்பிட்டோன்னே நான் வந்து கதவை திறந்தேன்ல. திறந்தது, அப்புறம் என்ன? ஆனால் கதவை தட்டுன்னு சத்தம் மாதிரி கேட்டதா? ஏங்க இந்த கதவை தட்டுற சத்தம் வேறையா இருக்கு, கதவை திறச. ஆமா, அது எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் உங்களுக்காக ஒரு தடவை திறந்திருக்குது. அழைத்த குரலே கேட்கவில்லை என்றால் தட்டிய குரல் மட்டும் எப்படி உனக்கு கேட்கும்? அப்புறம் என்ன தெரியுது இல்ல? கதவை திறக்க சொல்லி, கதவை திறக்க சொல்லி, தக்காளி கத்தினது
பாருங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தேன்ல, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்ட சத்தம் காதுல கேட்டோன்னு தட்டு கட்டி தட்டு மாதிரி போய் கொல்லப்புற கதவை திறந்துட்டு, ஆனா அங்க பார்த்தா உங்களை காணோம். அப்புறம் மறுபடியும் வந்து முன்னாடி பார்க்க கதவை திறந்தேன், நீங்க நின்னீங்க. இப்ப எதுக்கு அப்படி கோவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அதே எனக்கு தெரியல. ஆனா குடும்ப ஆம்பளைக்கு இவ்வளவு கோவம் வரவே கூடாது. சரியா? இதெல்லாம் நல்ல பிள்ளை செய்யற வேலையா? சரி, நீ நித்திரை செய்து கொண்டிருந்தான். ஆமா, அயர்ந்து நித்திரை செய்து விட்டு எப்பொழுதும் கட்டிய கணவன் வந்தால் முன்பக்க கதவை திறக்க வேண்டும். ஆனால் அயர்ந்து நித்திரை செய்து பின்பக்க வாசலை திறந்து விட்டேன் என்று சொல்லுங்க. அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க வந்து புதிராவே பேசிட்டு இருக்கீங்க. எப்படி என்னன்னு கேக்குறேன். அதாவது வந்து தூங்கிக்கிட்டேன், அந்த அசதியில போய் கூப்பிட்ட சத்தம் கேட்டோம்னா போய் பின்னாடி பக்கம் கதவை திறந்துட்டேன்னு சொல்றேன். அப்ப மறுபடியும் பின்னாடி பக்கம் கதவை திறந்தேன், பின்னாடி பக்கம் கதவை திறந்த என்ன தேஞ்சர் கார்டு பேசுற மாதிரி பேசுறீங்க. சொன்னதே சொல்லுமா, கிளிப்பிலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? கதவைக்கு ரெண்டு ஓடம், கதவைக்கு ரெண்டு ஓடம், சண்டாலை கல்லணவன் உடையிலே, கல்லணவன் ஓடையிலே, கல்லணவன் ஓடையிலே, அடி சண்டாலை கண்டுக்கா நன்றி. கண்டறி உண்மையனா, கண்டது உண்மையனா, கண்டது உண்மையனா, வாயிலே கண்ணியரை திறந்தன. எந்த ஊர் உலகத்துல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க? ஒரு புருஷன் பொண்டாட்டி மேல இப்படி சந்தேகப்பட்டு பேசி, ஆனா சந்தேகப்பட்டு பேச பேச எந்த குடும்பத்துக்கு அனர்த்தம் தாங்க. சரி, அப்ப கதவை திறந்தது உனக்கு தெரியாது, திறந்து விட்டேன்னு சொல்கிறார். ஆமா, அப்படி திறந்தவுடன் நம்மளுடைய வீட்டுக்குள்ள இருந்து முரட்டுத்தனமான வாலிபன் ஓடினான், ஒரு கள்ள காதலன் ஓடிவான், திடமான வாலிபன் ஓடினான். கண்டு வந்தாயா இல்ல அதுவும் இல்லை என்று சொல்லி வருகிறாயா? இது என்னங்க புதுசா இன்னொரு கதை? இல்ல இல்ல, இது என்ன புதுசா இன்னொரு கதை சொல்றீங்க? இல்ல புதுசா இன்னொரு புதிர ஒரு கொண்டாந்து விடுறாங்க. இல்ல இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்ன எப்படி? அப்ப அந்த வாலிபன் யாருன்னு தாங்களுக்கு தெரியாது? அது யாருங்க வாலிபன்? யாரு யாரு வாலிபன்? என்ன படமா? ஆமா, உங்களை பார்த்த கண்ணிலே வேற ஆளை பார்த்ததே கிடையாது. அப்படி என்றால் எனக்கு இப்படி எல்லாம் உரைக்க பேசினால் உண்மை மறைத்து விடும் என்று ஏங்க இது வரைக்கும் நான் உங்ககிட்ட உரைக்க பேசி உண்மை ஆக்குனது இல்ல, எதுவுமே கிடையாது. எதா இருந்தாலும் ரெண்டு பேரும் மன ஒத்து போய் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உரைக்க பேசி உண்மையாக்குற அப்படின்னா நான் என்ன உரைக்க பேசி உண்மையாக்குனேன்? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நடக்கவில்லை என்று சொல்லுங்க. என்ன நடந்துருச்சு? நேற்று முத ஒருத்தரோட 2 தடவை சந்தோஷமா பாட்டு படிச்சுட்டு இருந்துச்சு. அது சோக பாட்டு தாங்க படிச்சிட்டு இருந்தேன். ஆமா ஆமா ஆமா, அதான் பாட்டுன்னு தான் சொன்னேன். சந்தோஷம் தலைவிதியை நினைச்சு சோக பாட்டு கூட பாடக்கூடாது. இருக்கலாம். விதிமுறை நடக்குமாடி, விதிமுறை நடக்குமாடி, அடி சண்டாளி பேசியண்டா பேருக்கு, பேசியண்டா பேருக்கு, பேசியண்டா பேருக்கு, அடி சண்டாளி நடக்குமாடி. என்னை பார்த்தா அப்படி தாங்களுக்கு தெரியாதா என்ன எந்த கோலத்தில் வயிறு விளக்க கிழமைக்கு ஆண்டி இப்ப என்னென்ன தப்பு பண்ணிட்டு இப்படி பேசிட்டு பிள்ளை பச்சை பிள்ளைங்க, நீங்க ட்ரெஸ் கூட பாருங்க பச்சையா தான் இருக்குது. பச்சை பிள்ளை எப்பொழுது கட்டிய கணவனிடத்தில் இவ்வளவு நடந்த உண்மையை மறத்தாயோ? சரி, இனிமேல் உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தால் என்னை நாட்டு மக்கள் தவறாக எண்ணி விடுவார்கள். இனிமேல் என்னுடைய முகத்தில் நீ முழிக்க வேண்டாம், என்னோட முகத்தில் முழிக்க வேண்டாம். எப்பொழுது கட்டிய கணவனிடத்தில் உண்மையை பேசுவதற்கு மறுத்து விட்டாயோ, சேர்ந்து வாழ்ந்தால் நாட்டு மக்கள் என்னை தவறாக ஏசி விடுவார்கள். கண்டிப்பா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் என்னை ஏசி விடுவார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன். இறந்துக்கோ பிடிக்கல, இறந்துக்கோ பிடிக்கல, சந்தாலி அவனோட உடல சரடி தாலி வைத்து, சரடி தாலி வைத்து, அடி சந்தாலி கையலது ஓடி போடி தாடி தரடு மகே, தாடி தரடு மகே, தந்தான
சரடா ஆமா எப்படி பேசுறீங்க? எதை வச்சு பேசுறீங்க? அம்மா இல்ல எப்படி இப்படி நாக்கு அரை மணி நேரம் உட்காருமா, அரை மணி நேரம் உட்காருங்கம்மா. எல்லாம் நானும் முடிய போறதுல ஏமா போறேன், விழுந்துட்டு பாருமா. இவ்வளவு நேரம் உட்காரு, நீங்க ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. அக்கா அக்கா உட்காருக்கா. ஆமா, உங்க ஊர்ல நாங்க வந்திருக்கிறோம். அக்கா அக்கா கோச்சுக்காதுக்கா உட்காருக்கா. அங்கனே நாள் உட்காருமா. ஒவ்வொருத்தரும் கிளம்பி போனா என்ன இருக்குது? நீ என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன். ஆமா, அந்த அக்கா போகுது. இல்ல அந்த அக்கா சாரி போட போகுது. சொந்தம் என்று சொன்ன யாடி, சொந்தம் என்று சொன்ன யாடி, யாடி சட்டாளி சோறு போலும் எதடி சத்தியவரை சூரியவரை சத்தியவரை சூரியவரை அடி சட்டாளி நீரினி போதடி முருகி நிக்கியடா முருகி நிக்கியடா முருகி நிக்கியடா தன்னாலாவுக்கு தேடி கொம்பனே சர்வமே நாடடா போய் போய் சர்வமே நாடடா தன்னாலாய் நம்ம பொண்ணு நல்லா பொழைக்கணும், நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தணும் சொல்லி எங்க அப்பா எங்க சித்தப்பா போனாலும் பொதுரடி அடி சட்டாளி போயிரடி உறவுக்கு இன்பத்தை பேசாதடி போய் போய் இன்பத்தை பேசாதடி அடி சட்டாளி வெளியிலே தந்திரடி போய் வாரேன் பலரணி போய் வாரேன் பலரணி போய் வாரேன் பலரணி தன்னார பின்னாரோ நீ மகே மாய கண்ணியவளோ போய் போய் மாய கண்ணியவளோ தன்னார வந்தாரே தீபாகே. இப்பதே என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். நீங்க வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் சொல்லிட்டு வேலைக்கு போய் ஆமா அண்ணனுக்கு வேலைக்கு போகலையா? அது எப்படி எப்படி அங்க போய் கூத்தியா கூட குமா போட்டுட்டு இருக்காரியா? அந்த வேலைக்கு போயிருக்காரு. அங்க போய் அங்க அந்த வேலையை பார்த்துட்டு வந்து இங்க வந்து என் கூட சண்டை கட்டிருக்காரு பத்தியா? ஆனா என்னன்னு என்ன தெரியுமா, அவ சொல்லி அனுப்பியிருப்பா. ஆமா ஆமா ஆமா, உன் பொண்டாட்டி அடிச்சு அனுப்பிச்சு விட்டுரு, அனுப்பிச்சு விட்டுரு, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம், நாளைக்கு காலையில வந்து நம்ம ரெண்டு பேரும் நல்லா பொழப்புக்கலாம் அப்படின்னு அவ சொல்லி அனுப்பியிருப்பா. இருக்கலாம் இருக்கலாம். அதனால அவ பேச்ச கேட்டுட்டு வந்து என் கூட சண்டைக்கு வர அன்னைக்கு. ஆனா நான் போறேன். ஆமா பேசாத. ஆமா பேசின அப்புறம் கழுத்துக்கு பிடிச்சு கூட கொண்டு என்ன கொண்டு இன்னைக்கு அந்த வெறியில இருக்கேன் நான். பச்சை புள்ள சரியா? தெரியுமா? இன்னைக்கு அந்த வெறியில இருக்கேன் நான். அதனால நான் போறேன். ஆனா நீயும் விளங்க மாட்ட, அந்த சக்கராஜால விளங்க மாட்டா. அது மண் இருக்கிறதுல தூத்தினாவே பலிக்காது, மண்ணே இல்லாத தூத்தினா எப்படி பலிக்கும்? இறைவா, யாருக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? எதற்காக மேல நாட்டில் ஒரு மன்னனாக ஆட்சி செய்த வைத்து மேல நாட்டிலே விட்டு என்னை விரட்டி ஒவ்வொரு ஊராக சென்று என்னை அலைய செய்து இறுதியாக அந்த திண்டிவன சத்திரத்தில் அமர செய்து கூலி வேலை செய்தாலும் கட்டிய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து வந்தேன். கட்டிய மனைவியும் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால், ஆனால் இந்த தவறு நடந்தது என்று நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டால் ஒரு மன்னனாக வாழ்ந்து என்ன பயன்? அதிகாலை விடுவதற்கு முன்பதாக யாவருக்கும் தெரியாமல் அதோ திண்டிவனத்துக்கு முன்பதாக உள்ள இருக்கின்ற அந்த புளிய மரத்திலே என்னுடைய உயிரை மாற்றி விடுகிறேன். இறைவா, உன்னுடைய திருவை என்னை ஏற்றுக்கொள்வாய், ஏற்றுக்கொள்வாய் இறைவா, ஏற்றுக்கொள்வாய். மேல நாட்டு சீமையிலே மேன்மையாக வாழ்ந்திருந்தே வாழ்ந்து வந்த நாளையிலே வந்ததையா துன்பம் ஒன்று. மேல நாட்டு சீமையிலே மேன்மையாக வாழ்ந்திருந்தே வாழ்ந்து வரும் நாளையிலே வந்ததையா துன்பம் ஒன்று. மேல நாட்டு சீமையிலே மேன்மையாக வாழ்ந்து வந்தேன், வாழ்ந்து வந்த நாளையிலே வந்ததையா துன்பம் ஒன்று. மேல நாட்டு சீமையிலே மேன்மையாக வாழ்ந்திருந்தேன் வாழ்ந்து வரும் நாளையிலே வந்ததையா துன்பம் ஒன்று. மேலை நாட்டு சீமையிலே மேன்மையாக வாழ்ந்திருந்தேன், வாழ்ந்திருந்த நாளையிலே வந்ததையா துன்பம் ஒன்று. அந்த ராஜன் செய்த
வாழ்ந்து வந்தேன் வாழ்ந்து வந்த நாளையிலே வந்ததையா துன்பம் அன்று வேலநாட்டு தீமையிலே நேர்மையாக வாழ்ந்திருந்தேன் வாழ்ந்து வரும் நாளையிலே வந்ததையா துன்பம் ஒன்று. இறைவா இதோ வந்து சேர்ந்து விடுகிறேன் உன்னுடைய திருவடி. என்னை ஏற்றுக்கொள்வாய் இறைவா, ஏற்றுக்கொள்வாய். ஆனால் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் என்னிடம் கொடுத்து விடு. என்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் கொடுத்து விடாதே இறைவா, கொடுத்து விடாதே. இதோ சென்று வருகிறேன் உன்னுடைய திருவடியை பார்த்து வருகிறேன் இறைவா.